பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. திவாகர் ஒரு ஆளாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு, யாரையும் விடுறது கிடையாது. மரணாட்டி இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுட்டாங்க. யாரா அவன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு, யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த சீட் எழுதி குலுக்கி கோத்து விடுவார் பாருங்க பிக் பாஸ். கலச பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி எபிசோடில், கமல் சார் எபிசோடில் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இதிலே பண்ணுறாங்க, அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும். அதில் வந்து என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து பஸ்ஸுக்கு சார்ஜ் கொடுத்தா மட்டும் போதும், பேமெண்ட்டே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி யாருன்னு கேட்டதுக்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். திவாரை சொல்லிட்டாங்களா யாரை சொல்லிட்டாங்கன்னு தெரில. அடுத்து திவார் கடுப்பாயிட்டார். இந்த சீக்கு வந்த கோழி மாதிரி சில பேர் உட்காந்துருக்காங்க. 20 நாள் 25 நாள் சும்மாவே சீக்கு வந்த கோழி மாதிரியே உட்காந்துருப்பாங்க. என்ன கிழிக்கிறாங்க, என்ன கிழிச்சிட்டாங்க. விக்கல்ஸுக்கெலாம் டைரெக்டாக மூஞ்சி முன்னாடி இவங்க தான் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இவங்களாம் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு என்ன ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுறான் புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டார். விக்கல்ஸ் விக்ரமுக்கு சோழி முடிஞ்சு. ஸோ ஒரு கேஸ் விழுந்துருச்சு. 2வது கேஸு, ஒன்று கனி கேஸு, 2வது கேஸ் வந்து விக்கல்ஸ் விக்ரம். சீக்கு வந்த கோழின்னு சொல்லிட்டாரு, பாடி ஷேமிங்ன்ட்டார். அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த வாரமும் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து திவாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரில. எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. இந்த வாரம் சனிக்கிழமை எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்க திவாகரை. நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் ஜெயிலு, அது கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய சண்டை ஒன்று காத்திருக்கு, வேறு லெவல் சண்டை இருக்குது. இல்லை எஃப்ஜே என்னாச்சுன்னா, எஃப்ஜே வந்து ஏதோ நல்ல விதமாக சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரில. இவன் வந்து என்ன கிழிச்சிட்டான். ரொம்ப நாளைக்கு உங்களோட நாமினேஷன் பாஸ் பண்ணிக்கிட்டு, நீங்களாம் குரூப்பிசமாக விளையாண்டுக்கிட்டு, நாமினேஷன் உங்களுக்குள்ளே ஓட்டை போட்டு நாமினேஷன் பாஸை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் ஓட்ட முடியாது ராஜா. வந்து ஃபேஸ் பண்ணணும். இவெல்லாம் என்ன கிழிச்சிட்டா, என்ன டேலண்ட் இருக்குன்னொன்னே எனக்கு டேலண்ட் இருக்குன்ட்டு குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கிறாங்க. இந்த குரங்கு தாங்கும் பாருங்க, குரங்கு, தெருநாய், சொறி நாயெலாம் தாங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாவிட்டு கிடக்கிறான். யார்? பள்ளி மிட்டாய் எஃப்ஜே. இதெல்லாம் டேலண்டா? வேண்டா, குரங்கு வித்தை காட்டிக்கிட்டு இதெல்லாம் டேலண்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு தெரியுறிய நீ. இவனெல்லாம் யாருங்க உள்ளே விட்டது? இதுக்கு வந்து வக்காலத்து வேறு, சபரி கனி எல்லாம் ஜிங்சாக் போட்டுக்கிட்டு அன்பு கேங் கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டு நாமினேஷனுக்குள்ளே வராமல் பண்ணிக்கிறாங்க இவங்களே. இதில் ஒன்று சொல்கிறான் கேவலமாக சபரி, நம்மெல்லாம் மட்டும் கடைசியாக இருப்போம், இருந்துக்கிட்டு நம்மளாம் அடிச்சுப்போமா அப்படி. இதெல்லாம் எப்படி ராஜா ஏற்றுக்க முடியும்? ஒன்றையே தூக்கிட போகிறாங்க. விஜய் டிவி வேணால் கொண்டு போவோம் ஒன்று உள்ளே வச்சு. என்ன ஒரு கேவலம்னு தெரில எனக்கு. தங்கச்சிங்கிற ரம்யாவை முடிஞ்சு அவ்வளோதான். என்ன விஜய் டிவி ப்ராடக்டாகவே மாறிடும் ரம்யா. இவங்க கூடலாம் சேர்ந்துருச்சுல, அப்போ விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குங்க, பிரகாசமான வாழ்க்கை வெளியில் இருக்குது. இவர் வார்த்தையை விடுறாரு தான், ஆனால் எல்லோரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாரு. ஏண்டா அடுத்த வாரமே நான் நாமினேஷனில் இருக்க முடியாதுன்னு பயந்து ஓடியாடுறிய நீ. உன் குரூப்பை வச்சுக்கிட்டு ஃபேவரிசம் பண்ணி நாமினேஷனுக்குள்ளே வராமல் தப்பிக்கிற, அதுதான் போட்டு உடைக்கிறாரு. 2 வாரம் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மக்களை. நீ என்ன கிழிச்சிட்டு வந்த சொல்லு, போய் கிழிச்சிட்டு வாடா, உன் டேலண்ட் என்ன மசுன்னு அங்கே மக்கள் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. என்னோடய இதிலலாம் நீ ஒரு 30% கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜியை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு திவாகர். விக்கல்ஸ் விக்ரம் வந்து சீக்கு வந்த கோழி, டைரெக்டாக எதையுமே சொல்ல தெரியாது, ஒரு மறைமுகமாக சூசகமாக தான் சொல்ல தெரியும். டைரெக்டாக பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது விக்கல்ஸ் விக்ரமுக்கு. எஃப்ஜேக்கெலாம் டேலண்ட் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுங்க. பாக்ஸிங் பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் கிளைம் பண்ணுறாரு. இவருக்கும் டேலண்ட் இல்லை தான், ஆனால் பிக் பாஸ் விளையாடுற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. நீ இந்த மாதிரி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணி அங்கிட்டு ஜம்ப் பண்ணி விழுந்துக்கிட்டு அதுக்கு சிரிக்கிறாங்க சபரி. ஏன்னா அன்பு கேங்க இவங்களாம் அண்ணன் தம்பியில். அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேம்னே தெரிலங்க. சபரியெல்லாம் என்னமோ நினச்சோம் டைட்டில் வின்னர் ஆயிடுவான்னு. மயிரை கூட டைட்டில் வின்னர்லாம் ஆக முடியாது. சபரி அப்படியே போயிடும். ஒன்றை விஜய் டிவி இழுத்து கொண்டாந்து விடும். கனியை இழுத்துட்டு வருது பாருங்கள், கனியை இழுத்துட்டு வரும், ஒன்று இழுத்துட்டு வரும், உன் கூட ஜிங்செக் போடுறவங்க எல்லாரையும் இழுத்துட்டு வரும். இதே மாதிரி பிரியங்கா அளவுக்குலாம் விளையாடும் அளவுக்குலாம் இவங்களுக்குலாம் தெரியல இல்லைங்க. பிரியங்கா, ஜாக்லின்னு எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே, அவங்களாம் எப்படி விளாண்டாங்க. இவங்க யாராங்க பாருங்க கேமு கேவலமாக.
அவங்க ஆடினதில் இவங்கெல்லாம் பாதி கூட ஆடலைங்க. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா, நீ போய் ஃபேஸ் பண்ணிட்டு வா, 2-3 வாரம் நாமினேஷன் போய் தைரியமாக நான் போகிறேன்னு ஃபேஸ் பண்ணிட்டு வாடா வெளில பார்ப்போம் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. டே விக்கல்ஸ் விக்ரம், நீ தைரியமாக பேசுகிறா, இவன் தான், இவன் தான், இவர் தான், இவங்க தான் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. என்ன நீ கேம் ஆடுற அப்படி மாதிரி முடிச்சு விட்டாப்புல கதையை. ரொம்ப நாளைக்கெலாம் நீங்கள் நாமினேஷன் பாஸ்லாம் வச்சுக்கிட்டுலாம் தெரிய முடியாது ராஜா. உங்களுக்குள்ளே ஓட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப நாள்லாம் நாமினேஷன் பாஸை வாங்கி வச்சுக்கிட்டுலாம் மஞ்சள் குளிக்க முடியாது. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மக்களை. அடிக்கிறாயா? அதாவது என்ன தான் இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து திவாகரை வந்து கேவலமாக பேசினா கூட அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்க தான் போகுது, இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடித்து ஆடட்டும், பார்ப்போம் எந்த மாதிரி கூத்தடிக்கிறாங்கன்னு தெரில. இவர் கொஞ்சம் வாயை கண்ட்ரோலும் பண்ணணும், அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.